ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிமிஷா. நாங்கள் சென்னை போயிட்டு போன ஒரு இடம் மகாபலிபுரம். மகாபலிபுரம் வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. மகாபலிபுரமோட சிறப்பு வந்து சிற்பங்கள். நாங்கள் முதல்ல போய் பார்த்த இடம் வந்து அர்ஜுனர் தவம். நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்த இடம் வந்து அர்ஜுனர் தவம். இங்கே வந்து 150 கேரக்டர்ஸ்க்கு மேலே டீட்டெயில்டாக செதுக்கியிருக்காங்க சிற்பங்களாக. எனக்கு இந்த இடத்துலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதுக்கு சைடில் வந்து ஒரு குரங்கு இன்னொரு குரங்குக்கு பெயிண்ட் பார்க்குற மாதிரி ஒரு சிற்பம் இருந்தது. அது வந்து நிஜமாலே ஒரு குரங்கு மாதிரி இருந்தது. தனுஷாலாம் நின்று ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருந்தா. அடுத்து நாங்கள் வந்து பட்டர் பால் பார்த்தோம். அந்த பால் வந்து எட்ஜில் இருந்தது, விழுக போகிற மாதிரியே இருந்தது, ஆனால் விழுகலை. நானும் அது ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன், விழுகுதா விழுகலையா. அப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த பால் கிட்ட வந்து ஸ்லிப்பரியாக இருந்தது. அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஸ்லைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் போய் ஸ்லைட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பத்தா வேற விளையாட சொன்னாங்க. அப்படி விளையாடினது நல்லா ஜாலியாக தான் இருந்தது. நாங்கள் அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது திரௌபதிஸ் பாத்னு ஒன்று பார்த்தோம். அது வந்து தொட்டி மாதிரி தான் இருந்தது. அது அந்த காலத்து ஸ்விம்மிங் பூல் போல் அழகாக ஸ்டெப்ஸ்லாம் இருந்தது அதுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் சின்னதாக. அது வந்து மலை டாப்பில் இருந்தனால அங்கேருந்து பார்க்கும்போது சிட்டி வியூலாம் நல்லா தெரிஞ்சது, அழகாக இருந்தது. அப்புறம் நாங்கள் ஒரு லைட் ஹவுஸ் பார்த்தோம். அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். அது ஒரு பழைய லைட் ஹவுஸ். முதல்ல வந்து மகாபலிபுரமை வந்து துறைமுகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குகை கோவில்லாம் பார்த்தோம். கிருஷ்ணர் மண்டபம் பார்த்தோம். அங்கே வந்து அந்த காலத்தில் உள்ள மக்களோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சிற்பங்களாக செதுக்கி வச்சுருந்தாங்க. போருக்கு தயாராக இருக்க நிலையில் வந்து தேர், யானை, சிங்கம் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்தது. அந்த இடத்துக்கு வேறு வந்து பஞ்சரதங்களாம். அங்கே தான் பெரிய யானை, சிங்கம் அதெல்லாம் இருந்தது. நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அழகாக இருந்தது அந்த இடம் பார்க்க. அங்கே ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவில் வந்து கருங்கல்லால் கட்டப்பட்டதான். அது பீச்சுக்கிட்டே இருந்தது. அந்த கோவிலுக்குள்ளே ஒரு லிங்கம் வந்து 40 அடி கிட்ட ஒரு லிங்கம் இருக்கான். புலி குகைன்னு ஒன்று இருந்தது. அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது போய் நின்று பேசணுன்னா ரொம்ப சத்தமாக கேட்குமா, நம்ம மைக்கில் பேசுகிற மாதிரி. மேபி அந்த காலத்தில் அதை ஒரு ஸ்பீக்கராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டிலே வந்து முதல்ல கட்டப்பட்ட கட்டுமான கோவில் மாமல்லபுரம் தானா. அந்த சைடு என்ட்ரானோனே வந்து அந்த கலர், அதாவது அந்த பாறையோட கலர், பாறையில் தானே செதுக்கியிருக்காங்க. அந்த கலர் வந்து ரொம்ப ஹிஸ்டோரிக்கலான ஃபீலிங் கொடுத்தது. அந்த ஏரியாவே அப்படி தான் இருந்தது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து மகாபலிபுரம் வந்து ஒரு நல்ல பிளேஸாக இருந்தது. சின்ன ஐட்டம்ஸ்லாம் செம்மையாக சூப்பராக இருந்தது. அங்கே அர்ஜுனன் தவம் கிட்ட வந்து எங்கள் அம்மா 3D பிக்சர்ஸ் வாங்கினாங்க. அது வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். நாங்கள் மகாபலிபுரம் பீச் செம்மையாக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அங்கே போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா விநாயகர் வாங்கினாங்க, குட்டியாக ஒரு கிளாஸ் டைப் விநாயகர். மகாபலிபுரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அங்கே போய். கண்டிப்பாக வந்து மகாபலிபுரம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய இடம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் வந்து ஹிஸ்டோரிக்கலாகவும் நிறையா விஷயங்கள் இருக்குது, ரசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் இருந்தது மொத்தத்தில். நாங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய். என்னை பிடிச்சிக்கிட்டு நடங்க.
போட்டோ